அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் +1 ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஆகஸ்ட் 2022. இந்த ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர். இது இங்கிலீஷ் மீடியம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 50 மார்க் கொஷின் வச்சுருக்காங்க. ஸோ டோட்டல் யூனிட் பார்த்திங்கன்னா 2 யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஷின். இஃப் த லென்த் அண்ட் டைம் பீரியட் ஆஃப் அன் ஆசிலேஷன் pendulum have error of 1% and 3% respectively, then the error in measurement of acceleration due to gravity is 7%. Option D. Question number 2. Which of the following has the highest number of significant figure? ஸோ இதில் ஆப்ஷன் டி தான் வரணும். ஸோ கொஷின் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஆக்சுவலி 6.3200 அப்படின்னு வரணும் ஜூல். ஸோ இதில் பிரிண்டிங் மிஸ்டேக்னால 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியும் டியும் ரைட்டாக இருக்கும். பட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினால் ஸோ 6.3200 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எரர் கரெக்ட் பண்ணி நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G is m power minus 1 L cube t power minus 2. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். த டைமென்ஷன் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட் பவர் மைனஸ் 1/2 இஸ் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி தான் நமக்கு இதுக்கான கரெக்டான ஃபார்முலா. ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் physical quantity cannot be represented by a scalar? ஸோ எந்த குவான்டிட்டி வந்து ஸ்கேலாரை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது? ஸோ அது வந்து மொமெண்டம் வந்து வெக்டர் குவான்டிட்டி. சிக்ஸ்த் ஒன். இஃப் எ பார்ட்டிகல் ஹேஸ் நெகட்டிவ் வெலாசிட்டி அண்ட் நெகட்டிவ் ஆக்சலேஷன் இட்ஸ் ஸ்பீட் இன்க்ரீசஸ். ஆப்ஷன் ஏ. Seventh one. If the velocity is v vector is equal to 2i cap plus t square j cap minus 9k vector, then the magnitude of acceleration t is equal to 0.5 second. So magnitude வந்து 1 meter second power minus 2. Option A. Eighth one. If an object is thrown vertically up with initial speed u from the ground, then the time taken by the object to return back to the ground is, that is time of flight formula. So 2u by g. 2u by g. Option வந்து D. Ninth one. Consider an object of mass 10 kg moving with speed 10 meter per second. Calculate the magnitude of the momentum. So velocity வந்து 10 meter second power minus 1. Mass வந்து 10 kg. So momentum வேணும்னா P equal to mv. So 10 into 10 100 kg meter second power minus 1. Option B. 10th one. The value of an Armstrong. Actually இது மிஸ்டேக்காக டைப் ஆகிருக்கு. ஸோ ஆம்ஸ்ட்ராங் வந்து 10 power minus 10 மீட்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 2 மார்க் கொஷினில் எனி 5. 13th ஒன் வந்து கம்பல்சரி. ஸோ டிஃபைன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் கிவன் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. டிஃபைன் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ ரேடார் சிக்னல் இஸ் பீம்டு டுவர்ட்ஸ் எ பிளானட் அண்ட் இட்ஸ் எக்கோ இஸ் ரிசீவ்டு 7 minutes later if the distance between the planet and earth is 6.3 into 10 power minus 10 meter. Calculate the speed of the signal. ஸோ இது பேஜ் நம்பர் 15 இருக்கக்கூடிய புக் சால்வ்டு கொஷின். புக் உள்ள இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஷின். ஸோ ஆன்சர் வந்து 3 into 10 power 8 meter per second அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ 14th ஒன். டிஃபைன் வெக்டார் கிவன் எக்ஸாம்பிள். வெக்டர்னு என்னென்ன எழுதணும், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் தி ஸ்கேலார் ப்ராடக்ட் பிட்வீன் 2 வெக்டர்ஸ். ஸோ 2 வெக்டர்ஸோட ஸ்கேலார் ப்ராடக்டை டிஃபைன் பண்ணி எழுதுங்க. ஸோ 16th ஒன். வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி? 2 கொஷின் தனித்தனியாக இருந்தால் அது அப்படியே எழுதினாலும் ஓகே தான், இல்லை டேபிள் மாதிரி போட்டு டிஃப்ரெண்ட் பண்ணி எழுதினாலும் ஓகே தான். கொஷின் நம்பர் 17. A particle moving in a circle of radius 10 meter
its linear speed is given by v is equal to 3t, where t is in second and v is in meter second power minus 1. Find the centripetal acceleration at t is equal to 2 second. இது பேஜ் நம்பர் 93 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ரேடியன். ஸோ இது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கும். ஸோ அதை எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ தேர்ட் பார்ட் 3 மார்க் கொஷின் எனி 5. 25th வந்து கம்பல்சரி. Explain the principle of homogeneity of dimensions. 20. Explain the determination of moon distance of moon from earth using parallax method. 21. What is the rules for rounding of numbers? ஸோ ஒரு 5 rules 6 rules எழுதுங்க, ஃபுல் மார்க் கிடைக்கும். 22 வந்து எக்ஸாம்பிள் சம் 24. ஸோ ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ohms, ரெசிஸ்டன்ஸ் R2 வந்து 150 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ரெண்டையும் சம் பண்ணி எழுதுங்க, எரரையும் சம் பண்ணி எழுதுங்க, நமக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும், ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். 23. Derive the expression for total acceleration in the non-uniform circular motion. அந்த கொஷினோட ஆன்சர் டீட்டெயிலாக எழுதுகிற மாதிரி இருக்கும். 3 மார்க் கொஷின். ரைட் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். ஸோ ரெயினுக்கும் மேனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் வெலாசிட்டி அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் அதாவது எக்ஸ்பிரஷன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அன் ஆப்ஜெக்ட் த்ரோன் with initial speed 10 meters second power minus 1 at an angle pi by 4 with the horizontal, what is the range covered? ஸோ ரேஞ்சோட வேல்யூ நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆங்கிள் வந்து pi by 4 அப்படின்னா நமக்கு வந்து 45 டிகிரி, அப்போ 90 அப்படின்னு வரும். இனிஷியல் ஸ்பீட் வந்து 10 மீட்டர் per செகண்ட். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ரேஞ்சுக்கு கரெக்டான மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும். given equation of motion of a body thrown vertically upward. ஸோ வெர்டிக்கலி த்ரோ பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதணும். ஸோ வெலாசிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஹைட், டிஸ்பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பார்ட் 4 5 மார்க் கொஷின் எனி 3 5 மார்க் கொஷின் எழுதணும் எய்தர் ஆர் சாய்ஸில். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதனோட எய்தர் ஆர் சாய்ஸில் give the limitation of dimension analysis. எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். அனாலிசிஸோட டைமென்ஷனில் என்னென்ன பாயிண்ட் இருக்குது, லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது. 28th explain the use of screw gauge and vernier caliper in measuring small distanceனால இந்த ஸ்க்ரூ காஜ் வெர்னியர் காலிப்பர்னால யூசேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் எய்தராரில் கொடுத்துருக்குது டிஸ்கஸ் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட். வெக்டர் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 29th ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து derive the kinetic equation of motion constant acceleration. ஸோ 4 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து டெரைவ் பண்ணி ஈக்குவேஷன் ஒன்று கொண்டு வர மாதிரி இருக்கும். எய்தர் ஆர் சாய்ஸில் derive the equation of motion range maximum height reached by the particle through an oblique at an angle theta with respect to horizontal direction. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதணும், ரேஞ்ச் எழுதணும், மேக்ஸிமம் ஹைட் எழுதணும். இது வந்து ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனில் நமக்கு வந்து ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனோட கொஷின் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்க மாதிரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.